பரோட்டா எல்லாம் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அது மைதான்னு சொல்லி எப்போவும் நிறுத்திட்டேன். ஆனா மதுரைக்கு போய் தான் பரோட்டா சாப்பிட்டேன். எத்தனை வருஷம் கழிச்சு? நான் பரோட்டா ஆக்சுவலாக தொட மாட்டேன். யூஸ்வலாக பெங்களூர்ல இருக்கும்போதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அங்கே போய் லைக் இது ரொம்ப பார்க்கவே டெம்டிங்காக இருக்கு, மதுரைக்கு வந்து நீங்கள் பரோட்டா சாப்பிடலன்னா எப்படி சொன்னாங்க. ஓகே சரி நான் சாப்பிட்றேன், சின்னதாக தானே இருக்கும் சொல்லி நிறையா சாப்பிட்டுட்டேன் நான் பரோட்டா அங்கே. ஸோ டெஃபினட்டாக அது அண்ட் அந்த கல் பார்த்துட்டு சேத்பதி சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் இந்த மாதிரி ஒரு கல் வீட்டில் வச்சா எவ்வளோ ஈஸியாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் அந்த கல்லை போய் போடலாம், இந்த பாத்திரம் வைக்கிறது, அந்த பாத்திரம் எடுத்து போய் கழுவுறது, அந்த பெண்ணை இதெல்லாம் இல்லையே, இது ஒரு 5-6 பாத்திரம் இருக்கும்ல, அந்த ஒரு கல் இருந்தா எல்லாமே அதுல இதாகுது, ஃப்ரை பண்றாங்க, தோசை போடுறாங்க, பரோட்டா போடுறாங்க, எல்லாமே அதுலயே பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கல் வச்சா நல்லா இருக்கும்ல, ஒரு சைடில் இப்படி கல் அதுல கொண்டு போய் ஃபுட் குக் பண்ணி ஒன்றும் வாஷ் பண்ண தேவையில்லை, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உப்பு போட்டு இப்படி க்ளீன் பண்றாங்க, அவ்வளோதான். ஸோ அப்படியெல்லாம் எனக்கு தாட்ஸ் வந்துட்டு இருந்தது, பார்க்கலாம். ஏன்னா பரோட்டான்னு சொன்னால டைப்ஸ் ஆஃப் பரோட்டானே மதுரையில் நிறைய இருக்கும். ஆமா, நார்மலா அது நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். I've never heard of this பால் பரோட்டா, பன் பரோட்டான்னு எல்லாம். ஆமா, பன் பரோட்டா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். இப்படி வீசி ஒன்று போடுவாங்க, வீச்சு பரோட்டா. வீச்சு பரோட்டா, ஆமாமா. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இப்போ எனக்கு நான் அதுலலாம் ஓகே மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கிட்டேன், PhDன்னு சொல்ல முடியாது, மாஸ்டர்ஸ் ஆயாச்சு. ஓகே.